பாருங்க அந்த பதம் வந்துட்டே இருக்கு. இப்படி மேல அப்படி தடவுறீங்க. அப்போ வந்து இது ஃபுல்லா நைஸ் ஆயிடுமா? ஓ ஆஹா வாவ். சரிங்க. இன்னும் ஃபைனலாக பண்ணிடு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாக்கியாக வருது. பால்கோவா சூடாக லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமு அப்படியே செஞ்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மேபி 5 நிமிஷத்தில் எடுத்து சாப்பிட்றேன். வாவ் அமிர்தமாக இருக்குது. நிஜம் அமிர்தம் தான், ரொம்ப நிஜமா. மதுரை சாம்பார் வேறு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இருக்கிறது வந்து பால்கோவா பண்ணுற ஒரு இதில் இருக்கும், ராஜா பால் பண்ணை. இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மில்க். எல்லாம் மில்க் ஸ்வீட்ஸு, பால்கோவா, வெறுங்கோவா, அப்புறம் வந்து இது பேர் என்ன, பன்னீர், நெய், வெண்ணெய் திட்டாரு எங்கள் மாமா. இது எல்லாமே இங்கே கிடைக்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பால்கோவா வந்து ஸ்வீட் பால்கோவா வந்து இங்கேருந்து வந்து இங்கே இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கேருந்து போகுது. அதில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கேட்டேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு வாங்க, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த பால்கோவா சூடாக லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமு அப்படியே செஞ்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மேபி 5 நிமிஷத்தில் எடுத்து சாப்பிட்றேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு டெக்ஸ்சரு சரியாக இருக்குது. இப்போ எடுத்து வாவ் அமிர்தமாக இருக்குது. நிஜம் அமிர்தம் தான், ரொம்ப நிஜமாக. இனிப்பு இது, அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸு தார் மாறுங்க. இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் அங்கே கடைகளில் கூட பார்க்க முடியாது. இங்கே இன்னும் டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து வெறுங்கோவா கூட ட்ரை பண்ணணும். வெறுங்கோவா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அது ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு, இப்போ இறங்கியிருக்கு. வெறுங்கோவா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கு. கொஞ்சம் இப்படியே லைட்டாக எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க, கையில் எடுத்துட்டேன். இதில் என்னென்னா சுகர் போடாமல் செய்கிறாங்க. ஸோ சுகர் போடாமல் செய்கிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது என்னென்னா இங்கேருந்து வந்து எல்லா ஸ்வீட் ஸ்டாலும் வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் இது வச்சு வந்து வேறு இது பண்ணிக்குவாங்க, ஸ்வீட்ஸ் பண்ணிக்குவாங்க. எல்லா ஸ்வீட் ஐட்டத்துக்கும் இது வந்து ஒரு பேஸாக யூஸ் பண்ணுவாங்க. இது நான் டேஸ்ட் பண்ணுவேன். சுகர் இல்லாமல் இதுவும் நல்ல டேஸ்ட்டு. இதில் சுகர் இது என்னென்னா லைட் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து சுகரியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது லைட்டாக. பட் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஒரு க்ரீமை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வதக்கின மாதிரி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த பால்கோவாக்கு இங்கே வந்து சுகர் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சுகர் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி போடுறாங்க. 2 கிலோ 4 கிலோ போடுவீங்களா? 3.25 கிலோ கரெக்டாக போடுவாங்களா? அது எத்தனை லிட்டர் பாலுக்கு? 25 லிட்டர் பாலுக்கு வந்து 3.25 கிலோ கரெக்டாக அளந்து போடுறாங்க. எல்லாமே ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டாக இருக்குது. சூப்பர். இங்கே பாருங்க, இப்போ வந்து ஃபுல்லாக சுகர் போகுது. வாவ், அவ்வளோதான். கீழே பாருங்க ஃபுல்லாக இது ஸ்டீம் இங்கேருந்து கீழே தெரியுது பாருங்க. அந்த ஸ்டீமில் தான் அது சூடாகுது. எனக்கு ஒரு ரொம்ப அதிசயமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரிங்க இங்கே விறகு வச்சுருக்காங்க. இந்த விறகுல வந்து டைரெக்டாக அவங்க வந்து பாலை இது பண்ணுறதில்ல, காய்ச்சறதில்ல. இதை எப்படி காய்ச்சுறாங்கன்னா, இதுலேருந்து வர அப்படியே உள்ளார தண்ணி இருக்குது, தண்ணி பாயில் ஆகி அப்படியே நீராவியில் மட்டும் தான் இதை காய்ச்சுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பைப் மேலேருந்து போய் அப்படியே உள்ளார கீழே பைப் போடுது பாருங்கள். இதில் வர ஸ்டீமில் இதை காய்ச்சுறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று அடி பிடிக்காமல் இருக்குமா, இல்லை அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே என்ன சயின்டிஃபிக் ரீசன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் விடுங்க. பட் இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. எவ்வளோ டைம் ஆகும் சொல்கிறது? 20 நிமிஷம். 20 நிமிஷம் ஆகுமா?
20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடும்? அந்த மாதிரி ஆயிடுமா? இது மாதிரி வரும், கோவா மாதிரி வரும். கோவா மாதிரி. இது ஸ்வீட் கோவா இல்லை, இது வெறும் கோவா. சுக்கா கோவா. சுக்கா கோவா அது. ஓகே, இது பேர் சுக்கா கோவா. சுக்கா கோவா. ஓகே. இப்போ வந்து பால் அப்படியே சுண்டி இந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ஸு, டிஃப்ரெண்ட் டைமிங். இப்போ நல்லா சுண்டி இன்னொரு 1/2 அன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளார அப்படியே சுண்டி அப்படியே கட்டி ஆகிடும். பாருங்க, அந்த பதம் வந்துட்டே இருக்கு, கோவா பதம். என்ன பண்ணிருக்கீங்க இப்போ? வந்து இதை வந்து கொஞ்சம் சவுண்டாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ் பண்ணிருக்கீங்க. நைஸ் பண்ணி இப்போ வலிக்க போகிறோம். வலிக்க போறீங்களா? ஓகே. வந்து ஒரு 2 நிமிஷத்துல வலிச்சிருவோம். அப்படியா? சரி. நைஸ் பண்ணுறது அந்த மேல் அப்படியே இது பாலிஷ் பண்ணிருக்கீங்களா? பண்ணுங்க அப்படி. ஓ, அது பண்ணோம்னா நைஸ் ஆகிடும். நைஸ் ஆகிடும். அந்த திக்னஸ் கொலன்னு இருக்கிறது மாறிடும். காட்டுங்க ஒரு நிமிஷம், நான் நைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்படி எடுக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, இப்படி மேலே அப்படி தடவுறீங்க, அப்போ வந்து அது ஃபுல்லாக நைஸ் ஆகிடுமா? ஓ, நல்ல சூடாக இருக்குல்ல? ஓ, இப்படி. இதை வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணுறது உங்களால் தான் முடியும். பண்ணிடுங்க. என்னால் முடிஞ்சது பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஆஹா, வாவ், சரிங்க, சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஒரு டேட் போட்டிருக்கீங்களா? அதுதானா? இப்போ 6 நவம்பர். இது வந்து கைப்படாமல் இருந்ததுன்னா 15 நாள் கிட்ட வருமா? அதே கைப்பட்டுச்சுன்னா ஒரே நாளில் காலியாது. ஸோ இது டேட் போட்டு வச்சுருக்காங்க. பயங்கரமான கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். எடுத்து எப்படி? சூப்பர், நல்லா ஃபுல்லா. எவ்வளோ இருக்கும்? எத்தனை லிட்டர் இருக்கும் அது? 25 லிட்டரு, 25 லிட்டர் ஊற்றிருக்கோம். திருப்பி அதே 86, 87 இருக்கு, ஆத்திட்டு இருக்கீங்க. சூப்பர். இது வந்து பன்னீருக்காக ப்ராசஸ். 80 தான் இருக்கணும். சூப்பர். இங்கே ஆரம்பிச்சாங்க, பன்னீரோட வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஏதோ சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுங்க. ஓ, இப்போ இதுக்கப்புறம் கட்டி ஆயிடுமா அது? ஓ, அவ்வளோதானே? வாவ், எடுத்து காமிங்க. பன்னீர் வெளில வருது. ஓ, சூப்பர்ல. 80 டிகிரிஸ்க்கு அப்புறம் அதில் ஒரு சொல்யூஷன் ஊற்றினா அது வந்து இந்த மாதிரி ஆயிடுது. அவ்வளோதான். பன்னீர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஃபைனலாக பன்னீர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாக்கியாக வருது. அந்த சொல்யூஷன் ஆட் பண்ணோடனே தண்ணி ஆகிடுது பாக்கியெல்லாம். ஸோ ஒரு மாதிரி திரிஞ்சு வந்துடுது பால். இருபது கிலோ வெயிட் மேலே, அதுக்கு மேலே வச்சுருக்கீங்க. எவ்வளோ நேரத்துக்கு இது இப்படி போகும்? அரை மணி நேரமா? சரி சரி, ஓகே. இருக்குயா? இது தயிரோட பால், அதனால தான் இது ஃபுல்லாக வருது. பண்ணிவிட்டு ஆனால் உரம் ஊற்றி வச்சுருவீங்களா நாளைக்கு வர்றதுக்கா? தயிர் எப்போ ஆன் பண்ணிட்டாரு? திருப்பி இந்த சைட்லேருந்து ஆன் பண்ணுங்க.
ஃபுல்லாக தயிர்க்காக இது ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பன்னீர் பண்ணிட்டு நாங்கள் ப்ராசஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. போய் அதை மட்டும் பார்த்து வந்துடுவோம். இப்போ வந்து அந்த கெட்டியான பன்னீரை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அதை ஃபுல்லாக தண்ணியில் போட்டுறாங்க. வாவ். இப்போ இது வந்து இங்கே அரை மணி நேரம் விடுவீங்களா? இதில் அரை மணி நேரம். இது தண்ணிக்கெலாம் ஏதாவது டெம்பரேச்சர்லாம் இல்லைல்ல? இது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இதான் ப்ராசஸ். அப்புறமா என்ன இதில் ஃப்ரிட்ஜில் போடுவீங்களா ஏசியா? கட்டிங் போட்டுட்டு எடுத்து வச்சிருவீங்க, வெளில கொடுத்துருவீங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு பீஸு போட்டு உள்ளார வச்சிருவீங்க. சூப்பர். பாலை பன்னீரா மாத்துறதுக்கு வந்து 1.5 மணி நேரம். இது எவ்வளோ லிட்டர் பாலில் பண்ணது? இது 70 லிட்டர் பால். இங்கே வாங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எத்தனை கிலோன்னு பார்த்துருவோம். அங்கே பார்த்துருவோம். ராஜா பால் பண்ணை. ஸோ நான் வந்து இதுக்கு கடை நினச்சேன். இது கடை இல்லை, வீடு. பட் உள்ளார ஸ்டாக் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ப்ரைஸிங் பாருங்கள். வெளியில் பால்கோ வாங்கினா எவ்வளோ இருக்கும், இங்கே பாருங்கள், இங்கே கம்மியாக இருக்கும். 260 per kilo. ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போ இருக்கிறது வந்து ராஜா பால் பண்ணை. ஸோ சார், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ராஜேந்திரன். ஓகே. ராஜா பால் பண்ணையில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இது வந்து ஒரு 30 வருஷத்து உழைப்பில் வந்த பழம் தான் இது. ஓகே. பால்கோவான்னா இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. அதை மாற்றணுங்கிறதுக்காக திருமாவூர் பக்கத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 10-20 கிராமத்தில் கறக்குறோம். அந்த பாலை முடிஞ்ச வரைக்கும் தஞ்சாவூர் ஹோட்டல், டீ கடைக்கெல்லாம் கொடுக்குறோம். மிச்சம் இருக்கிற பாலை பால்கோவா பாதி அடிக்கிறோம், பாதி தயிர், பாதி வெண்ணெய்க்கு சரி கொண்டு போகிறோம். அவ்வளோதான். மதிப்பு பாலை வந்து கறந்த பாலை வேஸ்ட் பண்ணாமல் விற்க முடியாமல் கவலைப்படாமல் இருக்கலாம்னா இந்த மதிப்பு கூட்டு பொருள் கொண்டு இருக்கோம். அவ்வளோதான். பால் வியாபாரம் பண்ணி நிறைய பேர் நஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா இதெல்லாம் அழுகும் பொருள். புரியுது. ஒரு பால் 4 மணி நேரம் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 8 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு தயிர் 2 நாளைக்கு தான் இருக்கும். ஒரு வெண்ணெய் 2 வாரத்துக்கு இருக்கும். நெய் 2 மாதத்துக்கு தான் இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் அது இல்லை. அதெல்லாம் கலப்படம். அர்த்தம். கலப்படம்னா அது முன்னாடி சொல்லுவாங்க கலப்படம்னு, இப்போ சொல்றது பதப்படுத்துறோம். ஓகே. பன்னீர்லாம் சார், பன்னீர் அதெல்லாம் எல்லாம் ஒரு வாரம் தான். ஓகே. பால்கோவம் ஒரு வாரம் தான். ஓகே. அதுவும் இந்த சக்கரை போடாத பால்கோவா அன்னன்னைக்கு தான். அடுத்த நாள் புளிச்சு போயிடும், அதை வச்சுக்க முடியாது. ஓகே. இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அதுக்கு என்னன்னா சுக்கா கோவான்னு சொல்றீங்களா? சுக்கா கோவாங்கிறது அதை வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. வச்சிருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும். வெளியில் எடுத்தா கெட்டு போயிடும். பால், தயிர் எல்லாமே கெட்டு போனால்தான் ஒரிஜினல். ஆல் தி பெஸ்ட் சார். எல்லாம் சூப்பரா வரணும். ரொம்ப நல்லா இருந்தது உங்க ப்ராசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஃபார் யர் டைம். ஓகே மக்களே, தேங்க்ஸ் a lot. அண்ட் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய். இந்த நம்மளோட வந்து நிறைய விளாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த விளாக்ஸ்லேயே இது வந்து டிஃப்ரெண்ட்டான விளாக்ஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணலைன்னா கமெண்ட்டில் விடுங்க. அப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னா கூட கமெண்ட்டில் விடுங்க. அதை பொறுத்து நம்ம அடுத்த வீடியோஸை நம்ம அதை பேஸ் பண்ணி போடலாம். நம்மளோட இன்னொரு சேனல் இப்போ வந்து 30,000 தாண்டிட்டோம். இந்த சேனலும் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஃபேஸ்புக்கு 1,50,000 கிராஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்ஸ்டாவும் 10,000 கிராஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப நன்றி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி.